மேம், இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விளையாடல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுல்ல மேம். ஸோ அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா. இந்த விளையாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துல காலத்துலேருந்து ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்க. வாத்தியார் சொல்றதே கேட்டு, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வந்து சில ப்ரெஷர்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த விளையாடல் வரும்போது ஒரு 2 குடும்பம் வந்து ரொம்ப பேசி பழகியிருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளையே வந்து கல்யாணத்தப்ப தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப 2 பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். எப்படி பேசுறது, என்ன அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஸோ, அத போக்குறதுக்காக தான் இந்த விளையாடல்னு ஒரு விஷயமே வந்தது. அது மட்டும் இல்லாம, அந்த காலத்துல கல்யாணம் ஆகுற ஏஜே வேற. சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதாவது ஒரு 10 வயசு, 15 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல என்னன்னா, அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும், விளையாடிக்கணும், அவங்களுக்குள்ள சகஜமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவ்ளோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த விளையாடல் இப்ப ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குடும்பத்தோட ஒத்துமைய ஸோ அதில பார்த்தீங்கன்னா, "அரிசி தரேன், பருப்பு குடு" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும். ஸோ அந்த அரிசி கையில குடுத்துட்டு, பருப்பு கையில குடுத்துட்டு 2 கலந்துராம இருக்கணும். ஸோ ரொம்ப பொறுமை அவசியம். 2 கலந்துருச்சுன்னா பிரிச்சு குடுக்க சொல்லுவாங்க. நெறைய விளையாடல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரிசி ஒருத்தர் கையில, பருப்பு ஒருத்தர் கையில இருக்கும். 2த்தையும் ஒரு கையில குடுத்துட்டு தனித்தனியா குடுங்க அப்டின்னுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா அந்த பொண்ணும், அந்த கல்யாண பொண்ணும், கல்யாண புள்ளையும் அந்த வாழ்க்கைய கொண்டு போறாங்க அப்டிங்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அப்பளம் உடைக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு விட்டு குடுக்குறாங்க அப்டின்னு. ஒரு தேங்காவ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிப்பாங்க. பையன் வந்து ஒரு கையில ஹோல்ட் பண்ணிப்பான். பொண்ணு 2 கையில புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கும். நெறைய நெறைய இருக்கு. இதுல வந்து நம்ப தலவாரி விடுவாங்க, கண்ணாடி காமிப்பாங்க. ஸோ ரிவர்ஸ்ல காமிப்பாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். பட் இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து விளையாடலே வேண்டாம், கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நெறைய அம்மா, அப்பா சொல்றதையும், பசங்க சொல்றதையும் நான் கேட்கிறேன். ஸோ அது ஆக்சுவலா அப்படி இருக்கக்கூடாது. நம்ப தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாரம்பரியம்னா என்ன? அடுத்து ட்ரெடிஷன்னா என்னன்னு நம்ம சொல்லி தரணும். அந்த இடத்துல இருக்க பேரண்ட்ஸ் நம்மளே அது எதுக்கு வேண்டான்னு இல்லாம, அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப பெருசா ஒரு 1 மணி நேரம் அப்படி இல்லாம, ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷமாவது இதெல்லாம் சொல்லிக் குடுத்தா தான், அடுத்த ஜெனரேஷன் வந்து அத ஃபாலோ பண்ணும். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரும் இந்த மாரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் கல்யாணங்கள்ல விட்டு குடுத்துறாதீங்க. தேங்க் யூ.